இப்போ மறுபடியும் உணவு சங்கிலியை கவனித்து பாருங்க. நமக்கு வேண்டானதை மாடு கொடுத்தோம், மாடு பாலை கொடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம், அது சாணி மூத்திரம் அதுக்கு வேண்டாம், அது கீழே போயிடுச்சு. சாணி மூத்திரம் மட்டும் வைக்கலும் கீழே போயிடுச்சு. அது ஒரு வண்டு தின்னுக்கிட்டு இருக்குது. அந்த வண்டோடைய கேட்டர்பில்லர் அந்த புழு ஒன்று வருது, அது என்னன்னாக்கா கோழிக்கு சாப்பாடு ஆயிடுச்சு. கோழி முட்டையும் கொடுத்தது, இறைச்சியும் கொடுத்தது, அது கொஞ்சம் எச்சவும் போட்டுது, அது கோழிக்கு வேண்டாதது. அந்த எச்சத்தை தான் பாக்டீரியாவும் ஃபங்கஸும் சாப்பிட்டுச்சு. அந்த பாக்டீரியா ஃபங்கஸு மண் எல்லாத்தையும் சேர்த்து மண்புழு ஒழுங்கினுச்சு, அதுக்கு அது சாப்பாடு. அது வேண்டான்னு கழிச்சது பாரு, அதை தண்ணியில் காய்ச்சி இந்த செடி உறிஞ்சினுச்சு, வந்துடுச்சு. அரிசி வந்துடுச்சு, மாம்பழம் வந்துச்சு, பலாப்பழம் வந்துச்சு, கோதுமை வந்துடுச்சு, எல்லாமே வந்துச்சு, வெண்டைக்காய் வந்துச்சு, பாவக்காய். உணவு சங்கிலி சரிதானா? அப்போது மேல்மட்டத்தின் கழிவு கீழ்மட்டத்தின் உணவு. அப்போ வேஸ்ட்டுன்னு ஒன்று கிடையாது, இயற்கையில் வேஸ்ட்டுன்னு ஒன்று கிடையாது. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா இயற்கை அப்படியே மலிஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது.